நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகள். திமுகவுக்கு ஒரு அரசியல் கோட்பாடு உங்க மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்க. யாராவது பிஜேபின்னு ஒரு கட்சி இல்ல அப்படின்னா திமுகன்னு ஒரு கட்சி இருக்குமான்னு. நீ 5 ஆண்டுகள் ஆள போறீங்க, ஆண்டு முடிக்க போகுது. இந்த ஆட்சியின் சாதனைகளை சொல்லி நான் இப்படி ஆட்சி செஞ்சிருக்கேன். அதனால எந்த கட்சியினுடைய வருகையும் வளர்ச்சியும் தேவைப்படாது. ஏன்னா நாங்களே நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆட்சியின் சாதனை இவ்வளவு. ஒரு வீரன் என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்கு காவல்ல நீ கோட்டைக்கு காவலா நிக்கிறவங்க என்ன சொல்லணும்? என்னைய தாண்டித்தான் சொல்லணும். எங்க பாட்டன் சுந்தரலிங்க மாதிரி சொல்லணும். என்னைய தாண்டி தாண்டா எதிரி இந்த கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகன் 8 நாள் இந்த சண்டை போட்ட அந்த வீரனை போல சொல்லணும். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டு கால கட்சி 75வது ஆண்டு விழாவெல்லாம் கொண்டாடிட்டு இத்தனை முறை அதிகாரத்துக்கு 7வது முறை நாங்க வரப்போறோம்னு பீத்திக்கிட்டு இருக்க நீங்க பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? நாங்க இருக்கிற வரை வராதரா பிஜேபி. அவன் தாண்டா ஆண்மகன், அவன் தான் வீரன். அதை வந்துரும். அப்புறம் நீ எதுக்கு இதுக்கா இருக்க? இங்க நீ எதுக்கு இருக்க? பிஜேபி கொடுமையான கட்சி, தீமையான கட்சி, மோசமான ஆட்சி. சரி விடு, நீ என்ன பண்ற? நீ அதை விட கொடுமையான ஆட்சி, எந்த இடத்துல பிஜேபியினுடைய பாசிச ஆட்சி நீங்க சொல்ற? அதை தாண்டி எந்த இடத்துல மாறி இருக்குது? அவன் 100 விழுக்காடு இந்துங்கிறான், நீ 90 விழுக்காடு இந்துங்கிற. நீங்களே சொல்றீங்க 90 விழுக்காடு எங்க கட்சியில இந்துக்கள் தான். 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு அவங்க இதுல கும்பாபிஷேகம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு ஐயா சேகர் பாபு சொல்றாரு. எந்த இடத்துல நீங்க மாறுபடுறீங்க சொல்லுங்க? அவனுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே ஏற்கிறீங்க. ஜவஹர் நேசன்ங்கிற ஐயா ஏன் வெளியேறணுங்கிறத விளக்கமா சொல்லிட்டு போயிட்டார். அவன் புதிய கொள்கையை அப்படியே செயல்படுத்துற. அதுக்கு எதுக்கடா கல்வி குழுமத்துல நான் பொறுப்புல இருக்கணும்னு போயிட்டப்ப பதில் இருக்க? இல்லந்தேடி கல்வி எங்க இருக்குது? எந்த கொள்கையில இருக்குது? இல்லந்தேடி கல்வி எங்க இருக்குது? எந்த கொள்கையில இருக்குது? இல்லந்தேடிய கல்வி பெருச்சுன்னா பள்ளிக்கூடத்தை மூடிடுவீங்களான்னு நான் கேட்டேன், பதில் வச்சிருக்கீங்களா? இல்லந்தேடி கல்வி நான் பறையன் என் வீட்டுல படையாச்சி உட்காந்து பாட இருப்பானா? நான் தேவேந்திரன் என் வீட்டு திண்ணையில தேவர் வந்து வாத்தியார் உட்காந்து பாட எடுப்பாரா? இல்ல தேவர் வீட்டு திண்ணையில தேவேந்தர் உட்காந்து படிக்க வாய்ப்பு கொடுப்பியா உன் திராவிட ஆட்சியில? நீ நிலைநாட்டின சமூக நீதி. ஆதி தமிழ் பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி கட்டடத்துக்கு சமூக நீதி வச்சு என்னத்த சமூக நீதி நிலைநாட்டுற? கல்லுக்கும் சிமெண்டுக்கும் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருந்தா தனியா தங்கி படிக்கிற விடுதியே வருது. சமமா உட்காந்து படிச்சிருந்துருக்கணும். என்ன ஏமாத்து, என்ன நாடகம், கேவலம். இதெல்லாம் வெக்கம் இல்லாம சமூக நீதி கட்டடம், சமத்துவபுரம். ஏன் பெரியார் பேர்ல தான் சமத்துவம் இருக்குமா? எங்க முன்னோர்லாம் சாதியை தூண்டி வளர்த்துக்கிட்டு இருந்தானா? வீடு தேடி போய் தீ வச்சுக்கிட்டு இருந்தானா எங்க முன்னோர்கள்லாம்? பல 100 கோடியை கொட்டி சமத்துவபுரம் கட்டினீங்களே, எல்லா சாதி சமூகமும் ஒன்னா உட்காந்து வாழுதா அந்த சமத்துவபுரத்தில்? வாரீங்களா? பாப்பமா? வெற்று அறிக்கை, வெற்று விளம்பரங்கள். அப்படிலாம் கேட்கல, நீங்களா சொல்லாதீங்க. அது தனி பெரும்பான்மையில் வந்து ஆட்சி அமைக்கும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க கேட்டுக்குது அதெல்லாம் தேவையில்லைன்னு அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பேசுது. ஆட்சியில நம்ம இப்படி பாத்துங்க, இந்திய ஒன்றிய ஆட்சியில போய் இதே திமுக எந்த கட்சி வந்தாலும் ஆட்சியில பங்கு இருக்குதா இல்லையா? காங்கிரஸ் வலுவிழந்து இருக்கும்போது நீங்க அந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க. பிஜேபி ஆதரிச்சு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க. அப்படித்தானே? நீங்க 2006ஆம் ஆண்டு நீங்க வலிமையிலிருந்து இருந்தீங்க. 106 இடம் இருந்தீங்க. மீதி இடமெல்லாம் எங்க ஐயா மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிகள் தான் ஆதரவு கொடுத்தது. ஐயா அந்த கட்சிகளுக்கு நீங்க 2 அமைச்சர் கொடுக்க வேண்டியதானே? இது என்ன குடும்பம்? இது எப்படின்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் குடும்ப ஆட்சி. முதல்ல மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சின்னு முழக்கம். இப்ப அது மாறி இருக்குது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் குடும்ப ஆட்சின்னு மாறி இருக்குது. Taste the Daily.